ஹே ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ட்விட்டர் பக்கம் போகவே முடியல பிடிஎஸ் ஆர்மிஸால், அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, எனக்கு விமீன் குக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே ஹர்ட்டான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேஷ்ட்ராக் ஆர்மிஸ் அப்பாலஜிஸ் டு ஜங்குக். இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டேஸை தாண்டி பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஆர்மிஸ் எல்லாருமே ஜேகே கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது தான் இந்த ஹேஷ்ட்ராக். இந்த ஹேஷ்ட்ராக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ 1-2 ஃபேன்ஸ் இல்லை ஹேட்டர்ஸ் இல்லை டாக்ஸஸ் ஃபேன்ஸ் இவங்க யாருமே ஸ்ப்ரெட் பண்ணலைங்க. இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதே யார் அப்படின்னா பிடிஎஸ் ஜேகே குளோபல் ஃபேன்ஸ் கிளப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்குது. எஸ், ஜேகேவோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் கிளப்பான குளோபல் ஃபேன்ஸ் கிளப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேஷ்ட்ராகை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்ந்து ஒரு நோட்டீஸையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டீஸில் என்ன இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஜேகேவோட சோலோ ஆர்மிஸ், இது உங்களுக்காக தான். நீங்கள் பிடிஎஸில் மற்ற மெம்பர்ஸையும் சப்போர்ட் பண்ணுறீங்களா? அதுலேருந்து வெளியே வரதுக்கான டைம் இதுதான். இப்போ நம்மளோட ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண வேண்டிய டைம் இது. பிடிஎஸ் ஆர்மிஸ் ஃபேன்ஸ் கிளப் கம்பெனி இது எல்லாமே ஜிம்மினோட சோலோ ஆல்பத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கேர் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் பிடிஎஸ் ஆர்மிஸும் கம்பெனியும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. மற்றவங்க யாருக்குமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஜேகேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின்ஸ்டாக தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஜேகேவோட ஆல்பம் வரும்போது மற்றவங்களுக்கும் ஸ்ட்ரீமிங் அண்ட் பிளேலிஸ்ட் கொண்டு வராங்க. அதே நேரத்தில் ஜேகேக்கு எந்த சப்போர்ட்டுமே கொடுக்க மாட்டுறாங்க. ஜேகேவை ரொம்பவே கீழே தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு 7 பேர் இருக்காங்க அப்படின்றதையே ஆர்மிஸ் ஃபேன்ஸ் கிளப் எல்லாமே மறந்து போச்சு. எல்லாருக்குமே ஒருத்தருக்கு மட்டுமே சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டுறாங்க. அவரோட ஆல்பத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் இல்லை. இது ஃபேமிலி கம்யூனிட்டி அப்படின்றது எல்லாமே போய் இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக ஆர்மிஸ் எல்லாருமே ஒன்றா இருக்க முடியாது. ஆர்மிஸ் பழையபடி செயல்படவும் முடியாது. ஜேகேயோட ஆர்மிஸ் நம்ம ஜேகேக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. நம்ம மட்டும்தான் இருக்கோம் ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஜேகேவோட ஃபேன்ஸ் கிளப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்பவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃபேன்ஸ் கிளப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்த பிடிஎஸ்ல இருக்க இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிடிஎஸ் குளோபல் சோலோ ஃபேன்ஸ் கிளப் பிடிஎஸ்ல இருக்கிற இன்னொரு மெம்பரை பற்றி இவ்வளோ மோசமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இதில் ஓவரால் அவங்க என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா பிடிஎஸ் ஆர்மிஸ் அண்ட் ஃபேன்ஸ் கிளப் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு ஜேகேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. ஜிமினுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருமே வந்து ஜேகேவை கண்டுக்கவே மாட்டுறாங்க அப்படின்றத அவங்க சொல்ல வந்துட்டுருக்காங்க. அதாவது ஹூ ரிலீஸ் ஆச்சு. ஹூ ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட ஹூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹிட் அடிச்சிட்டு இருக்கு. நிறைய ரெக்கார்டை ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பிரேக் பண்ணிட்டு இருக்கு. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1ல் இருக்கு. ஜேகேவோட 7 டாப் 2ல் இறங்கிடுச்சு. அது மட்டும் கிடையாது, நிறைய ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நிறைய பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சாங் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய வைப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கிறதால நிறைய பிளேலிஸ்ட்டை வந்து அதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால நிறைய ஹிட் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் நிறைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கு. உண்மையாகவே ஹூ சூப்பராக இருக்குங்க. கேட்குறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாகவும் இருக்குது. ஆனால் இதில் ஜேகேவோட ஆர்மிஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஆர்மிஸ் தான். ஆர்மிஸ் வந்து ஜிமினுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ஜிமினோட சாங் இவ்வளோ ஹிட் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ பிளேலிஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதே சப்போர்ட்டை பிடிஎஸ் ஆர்மி ஜேகேக்கு கொடுக்கல அப்படின்றது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. பட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏற்றுக்கவே மாட்டுறாங்க, நானும் கூட தான். ஏன் அப்படின்னா இவங்க சொல்கிறத பார்த்தா ஜேகேவோட ஆல்பம் டோட்டலி ஃப்ளாப். ஜேகேக்கு ஒரு ஹிட்டு கூட கிடைக்கல. 7 வந்து செம்மையாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. கோல்டன் வந்து ஓடவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்க இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அப்படின்றதே நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எந்த அளவுக்கு ஜேகேக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதும் தெரியும். அது மட்டும் கிடையாது, ஜேகேவோட 7 பயங்கரமாக ஹிட் ஆச்சு. குளோபல் வைபாக இருந்தது ஜேகேவோட 7. அது மட்டும் இல்லாமல் கோல்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் யூ இப்போ வரைக்கும் டாப் பிளேலிஸ்ட்டில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சூப்பராக இருக்கும் அந்த சாங். அதோட சேர்ந்து ஜேகேவோட 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்போர்ட்லேயும் சரி குளோபல் 100லேயும் சரி சேம் டைம் நம்பர் 1ல் இருந்தது. இது வரைக்கும் எந்த ஒரு கொரியன் ஆர்டிஸ்டோட சாங்கும் அப்படி இருந்ததே கிடையாது. அதாவது சேம் டைம்
நம்பர் 1 அப்படின்றது கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஜேகேவோட 7 நிறைய அமெரிக்கன்ஸ் ஆர்டிஸ்டோட சாங்கையே கீழே தள்ளி மேலே வந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக வைப் ஆச்சு. ஆனாலும் ஜேகேவோட ஆர்மிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேகேக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஜேகேவோட ஆர்மிஸ் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் ஆர்மிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிமினுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேன்ஸ் கிளப் வந்து ஜிமினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. கம்பெனி ஜிமினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஜேகேக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதோட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹேஷ்டாக் பரவ ஆரம்பித்த உடனேயே ஜிமினுக்கு ஹேட் கமெண்ட்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எஸ், 94% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிமினால் பாடவே முடியாது. அவரோட வாய்ஸ் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. அவரால் லைவ் பண்ண முடியுமா, லைவ்ல அவரால் பாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் ஜிமினுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹேட்டர்ஸுக்கும் டாக்ஸிஸ் ஃபேன்ஸுக்கும் கேட்கவே தேவையில்ல. அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக கொடித்தி போட்டுட்ருக்காங்க. ஸோ ஓவரால் ஜிமினுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் கிடச்சிட்ருக்கு. பாவம், அவர் எந்த தப்பும் செய்யாமலே. ஆனால் அதே நேரத்தில் ஜேகே மேலேயும் இதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ஃபேன்ஸ் கிளப்போட எண்ணம் மட்டும்தான் அது, ஜேகேவோட எண்ணம் அது கிடையாது. ஸோ இந்த டைமில் எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. ஆஸ்ட்ராப் ஆல்வேஸ் வித் கிம் தயான். இந்த நேரத்தில் கிம் தயானோட ஃபேன்ஸ் கிளப்பை பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா மெக்டொனால்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கு நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் கிடச்சிருந்தது. ஆனால் அதை வியோட ஃபேன்ஸ் கிளப் டோட்டலாக மறக்கடிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா வியோட ஸோ க்யூட்டான நிறைய ஃபோட்டோஸ், நிறைய ஹைலைட்ஸை பயங்கரமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தது வியோட ஃபேன்ஸ் கிளப். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்டொனால்டையே மறந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியோட ஃபேன்ஸ் கிளப் வேலை செஞ்சு வியை பயங்கரமாக காப்பாற்றினாங்க. ஸோ உண்மையாகவே வியோட ஃபேன்ஸ் கிளப்பை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவருக்கு பயங்கர சப்போர்ட்டை எப்படி தரணுமோ அப்படி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி மற்ற ஃபேன்ஸ் கிளப்பும் நடந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே யார், பிடிஎஸ் ஆர்மிஸ். நமக்கு 7 பேருமே ஒன்று தான். நம்ம எல்லாருமே அவங்க 7 பேருக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, உங்களுக்கு டைம் இருக்குது, நான் ஒரு பிடிஎஸ் ஆர்மிஸ், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜிமினியும் பிடிக்கும் அப்படின்றவங்க ஜிமினுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை போஸ்ட் பண்ணுங்கள். பட் ப்ளீஸ் ஜேகேக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை மற்ற மெம்பர்ஸுக்கு அகெயின்ஸ்டாவோ எந்த போஸ்ட்டையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளாம் யார், பிடிஎஸ் ஆர்மிஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.